அன்பு தமிழுறவுகளுக்கு ஸ்ரீரங்கண்ட வணக்கங்கள். கடல் நீர் அனைத்தும் நன்னீராக மாறினா பூமிக்கு என்ன நடக்கும்? ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்கோ. கடற்கரைக்கு போகிறீங்க, அலைகளின் ஓசை, காற்றின் வாசனை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வேறுபட்டு இருக்கு. அங்கே உப்பு தண்ணி இல்லை, நன்னீர் இருக்குது. அதிர்ச்சியாக இருக்குதோ? இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது கிரியேட்டிவ் ஜெஃப்னா யூடியூப் சேனல். 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய முரண்பாடு. இன்றைக்கு மனிதன் நன்னீரை தேடி கிலோமீட்டர் கணக்கு பயணம் செய்கிறான். ஆனால் பூமியில் 70% பகுதி நீரால் மூடப்பட்டிருக்கு. ஒரு கேள்வி தோன்றுதல்லே, கிணற்றுக்கும் கடலுக்கும் வேறுபாடு இல்லாமல் ரெண்டும் கடல் நீர் எல்லாம் நன்னீராக மாறி இருந்த அது சொர்க்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, அது பூமின்ற முடிவாக கூட இருக்கலாம். கடல் ஏன் இவ்வளவு உப்பாக இருக்குது? எப்போ அது யோசிச்சிருக்கிறீங்களோ? இது பலருக்கு தெரியாத உண்மை. சுமார் 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு பூமி குளிர்ந்து பூமியில் இருக்கிற நீராவி மழையாக மாறியிருக்க கடல் நன்னீராக தானே இருந்தது. ஆனால் அந்த நிலை தொடர்ந்து நீடிக்க இல்லை. மழை பெய்யும் போதெல்லாம் காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மழையில் கரைஞ்சு மழையை சிறிது அமிலத்தன்மை கொண்டு தான் மாற்றிச்சு. அந்த மழை பாறைகள் ஊடாக செல்லிக்க பாறைகளை அரித்து அதில் இருந்த தாதுக்கள், உப்புக்கள் எல்லாவற்றையும் தன்னோடு எடுத்து கொண்டு போச்சு. கொண்டு ஆறுகள் ஊடாக கடலுக்குள்ளே போய் கலந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் கடலடியில் இருக்கிற எரிமலைகள், வெப்ப நீரூற்றுக்கள் இன்னும் அதிக உப்பை கடலுக்கு சேர்க்குது. இந்த செயல்முறை, அதாவது மேலே சொன்ன அந்த செயல்முறைகள் 3.8 பில்லியன் ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே வந்திருக்கு. இதால தான் கடல் உப்பாக மாறினது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். கடலில் இருக்கிற மொத்த உப்பையும் பூமியின் நிலப்பரப்பில் கொட்டி சமப்படுத்தினா கிட்டத்தட்ட 40 மாடி கட்டிட உயரம் மட்டும் இருக்கிற ஒரு பில்டிங் கட்டலாம். இப்போ கடல் நீர் எல்லாம் நன்னீராக மாறினா என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம். யோசிப்பீங்க, செமையாக இருக்கும், எல்லாம் நன்னீர், எப்பவும் குடிக்கலாம், எந்த நேரம் எடுத்துக்கொள்ளலாம், ஸோ வாழ்க்கை ஈஸியாக போயிடும், இந்த கஷ்டப்பட்டு தண்ணியை மாற்றி நல்ல தண்ணியை மாற்றுற வேலை இருக்காது, இப்படி நிறைய யோசிப்பீங்க. நீங்கள் நல்லந்தானே என்று சொன்னால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது மிகப்பெரிய அழிவு, மிகப்பெரிய பேரழிவு. அது எப்படி? கடல் வாழ் உயிரினங்கள் இருக்குல்லோ, ஒரே நாளில் அழிஞ்சு. கடலில் வாழ்கிற மில்லியன் கணக்கான உயிரினங்கள் உப்பு நீருக்கு ஏற்பதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவை உப்பு நீரை குடிக்குது, தேவையில்லாத உப்பை வெளியேற்றுது. இப்படித்தான் அவன் உடல் அமைப்பு இருக்குது. இப்போ கடல் நன்னீராக மாறினா பெரும்பாலான மீன், கடல் உயிரினங்கள், நுண்ணுயிர்கள் ஒரே நேரத்தில் அழிஞ்சிடும். சில நேரங்களில் சால்மன் மாதிரி சில இனங்கள் மட்டும் தப்பிக்கும். ஆனால் பெரும்பான்மையான உயிரினங்கள் எல்லாம் எல்லாருக்குமே கேம் தான், போயிடணும். அடுத்தது, கடல் பாசிகள் இல்லையென்றா நமக்கு மூச்சு இல்லை. இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. அது எப்படி? பூமியில் நடக்கிற ஒளித்தொகுப்பில், அதாவது போட்டோசிந்தசிஸில் 50% எங்களோட கடலுக்கு இருக்கிற பாசியெல்லாம் செய்யுது. இப்போ அவை இல்லாட்டி ஒளித்தொகுப்பு நடக்காது. ஒளித்தொகுப்பு நடந்தால் தான் ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைச்சா தான் நாங்கள் சுவாசிக்கலாம். அதோட இந்த ஒளித்தொகுப்பால் தான் கார்பன் டை ஆக்சைடு எடுக்கப்பட்டு ஆக்சிஜனாக மாற்றப்படுது. ஆக கார்பன் டை ஆக்சைடும் இல்லாமல் போகாது. உங்களோட பூமியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்கும். அதிகரித்தா பூமி வெப்பமடையும். இதைத்தான் சொல்கிறது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அதாவது பூமி வெப்ப அடுப்பாக மாறி. அடுத்தது, வானிலை முற்றாக மாறி போடும். இன்றைக்கு எங்களை காப்பாற்றுறது கடலில் இருக்கிற நீரோட்டங்கள். அது எப்படி? எங்களோட மத்திய கூட்டில் உள்ள வெப்பத்தை வடக்கு தெற்கு பகுதிகளுக்கு கொண்டு செல்வது, மற்றது குளிர்ச்சியை சமப்படுத்துறது, இது செய்கிறது எங்களோட கடல் நீரோட்டங்கள். இப்போ அந்த கடலில் உப்பு இல்லையண்டா இந்த முழு சுழற்சியும் நின்று போயிடும். அதன் விளைவாக பூமியின் முனைகள், வடமுனைவு தென்முனைவு உறைய வலிக்கிட்டும். மத்திய ஓட்டு பகுதியில் வெப்பநிலை அதிகரிக்கும், சூறாவளிகள் அதிகமாகும், ஆபத்தான சூறாவளிகள் ஏற்படும், வானிலை முழுக்க குழாம். இப்படியெல்லாம் நடக்க
மனிதன் இவ்வளவு காலம் உயிர் வாழலாம்னு நினைக்கிறீங்க? நேர்மையாக சொன்னால் அதிக காலம் இல்லை. உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்கள் உறைஞ்சு போகலாம், அல்லது அதிக வெப்பத்தால் செத்து போகலாம், பசியால் இறந்து போகலாம், அல்லது இயற்கை பேரழிவுக்கு உள்ளாகலாம். முழு உணவுச் சங்கிலியும் சிதறிடும். மனிதர்கள் உட்பட பெரும்பாலான உயிரினங்கள் அழிஞ்சிடும். ஆக முடிவா இன்றைக்கு நாங்கள் கடலை பார்த்து உப்பு தண்ணீர் ரெண்டு சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவெண்டா, இந்த உப்புத்தான் எங்களை உயிர் வாழ வைக்குது. ஆக இனிமேல் கடலை பார்க்க ஏன் அது நல்ல தண்ணியா இல்லைன்னு யோசிக்காதீங்க. அது உப்பு தண்ணியாக இருக்கிறதுல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு நெய்யுங்கோ. நன்றி. அறிவியலை நேசியுங்கோ, கேள்விகளை கேட்க தயாராகுங்கோ, உலகத்தை புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யுங்க. இன்னொரு வித்தியாசமான காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் ஸ்ரீரங்கன்.